இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு அரசியல் நிலவரங்களை நாங்கள் இங்கே விவாதித்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு இப்பொழுது பெண்கள் வாழ்வதற்கு ஏற்ற மாநிலமாக இல்லை என்கிற சூழல் இப்பொழுது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதிக்கு இன்னும் முழுமையான நீதி இதுவரை கிடைக்கவில்லை. யார் அந்த சார் என்கிற அந்த கேள்வி இன்னும் பொது சமூகத்தில் நின்று கொண்டே இருக்கிறது. கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அரசு சட்டம் ஒழுங்கை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற தமிழகத்துடைய முதல்வர் இன்னும் முழு வீச்சில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகிற பணியில் தமிழ்நாட்டிலே அவர்கள் ஈடுபடவில்லை. மாறாக சிலரை கொண்டு போய் கைகால்களை உடைத்து விடுவது, சிலரை என்கவுண்டர் செய்து விடுவது என்பதோடு சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு அவர்கள் சுருக்கி இருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டிலே வாழுகிற பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பை வழங்க வேண்டிய கடமை தமிழக அரசிற்கும் இந்த சமூகத்திற்கும் இருக்கிறது. தமிழக அரசு அந்த பணிகளை சரியான முறையில் செய்திட வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவி அங்கே பாலியல் பலாத்காரத்திற்கு உட்பட்ட அந்த நிகழ்வை தொடர்ந்து கூட தமிழகத்தில் ராமநாதபுரத்தில், கள்ளக்குறிச்சி சின்ன சேலத்தில், கன்னியாகுமரி மாவட்டம் கொச்சிக்கோடில், திண்டுக்கல் மாவட்டம், அதுபோல கிருஷ்ணகிரி, தஞ்சை என தமிழ்நாட்டில் கடந்த 2 மாதத்தில் மட்டும் பல்வேறு பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. பெண்கள் எரிக்கப்பட்டிருக்கிற நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகிற அந்த கடமையிலிருந்து தமிழக அரசு தவறி இருக்கிறது. எனவே தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் இந்த சட்டம் ஒழுங்கை காக்கிற பணியில், பெண்களை பாதுகாக்கிற பணியில் உடனடியாக ஈடுபட வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. அத்தோடு தமிழ்நாட்டில் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது என்பதை அதற்கான இன்னொரு உதாரணமாகத்தான் இப்பொழுது அருகில் இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணல் கல்குவாரி மாஃபியாக்களுக்கு எதிராக சட்டப்பூர்வமாக போராடி வந்த அந்த சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி அவர்கள் அந்த கல்குவாரியினுடைய அதிபர்களால் இப்பொழுது லாரி ஏற்றி அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது ஏதோ ஒரு சம்பவம் அல்ல. ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இது மாதிரி 2 பேர் கொலை செய்யப்பட்டதாக சொல்லி பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். அப்போ அதிகாரிகள் அந்த புகார் அளிக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க? இந்த புகாரை அதிகாரிகளிடத்தில் புள்ளி விவரமாக சொன்னதற்கு பின்புதான் ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. சாதாரண வழக்குகளுக்கு கூட இந்தியாவினுடைய நாலாபுறங்களுக்கும் சென்று கைது செய்து வருகிற காவல்துறை இதுவரை அந்த நடவடிக்கையை அதை மூடிவிடத்தான் பார்த்தார்கள். எஸ்டிபிஐ, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அதை பொதுவெளியில் பேசிய பின்புதான் 4 பேர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். மணல் மாஃபியாக்களை, கல்குவாரி மாஃபியாக்களை பூண்டோடு கட்டுப்படுத்துகிற நடவடிக்கையை தமிழக அரசு செய்யவில்லை. அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற அண்ணன் ரகுபதி உடனடியாக எதிர்க்கட்சி தலைவரை குற்றப்படுத்துகிற விதத்திலே கேட்கிறார். ஒரு பதட்டம் இந்த வழக்கில் தெரிகிறது. எதற்காக உடனடியாக சிபிசிஐடி மாற்ற வேண்டும் என்பது கூட தெரியவில்லை. எனவே நாங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டோம் என்று சொல்லி அதை பொத்தாம் பொதுவாக கடந்துவிடத்தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தமிழக அரசு கருதுகிறதே ஒழிய உண்மையிலேயே இந்த சமூக ஆர்வலர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் தமிழக அரசிற்கு துளி கூட இல்லை. எனவே இது போன்ற சமூக ஆர்வலர்களை பாதுகாக்கிற விதத்தில் சிறப்பு சட்டம் இயற்றிட வேண்டும். அதுபோல அந்த இறந்து போனவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும். அவர்களது குடும்பத்தினருக்கு ரூபாய் 50 லட்சம் இழப்பீடு வழங்கிட வேண்டும். இந்த இழப்பீடை கள்ளச்சாராய சாவுகளுக்கெல்லாம் உடனே அறிவிக்கிற தமிழக முதல்வர் இன்றைக்கு ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் இறந்து போயிருக்கிறார். சமூக நீதி அரசு நடத்துகிற தமிழக முதல்வர் இதுவரை அந்த குடும்பத்திற்கென்று எந்த நிவாரணமும் இதுவரை வழங்கப்படவில்லை. எனவே இது போன்று போராடுகிற சமூக ஆர்வலர்களை பாதுகாக்கிற விதத்திலான எப்படி பெண்களை பாதுகாப்பதற்கு தமிழக சட்டமன்றத்திலே ஒரு சட்டம் இயற்றப்பட்டதோ அதுபோல கடுமையான சட்டத்தை தமிழ்நாட்டில் இயற்ற வேண்டும். வழக்கை நான் சிபிசிஐடியில் மாற்றினா எல்லாம் சரியா போயிடும் என்று சொல்வது இப்பொழுது உண்மையானதல்ல, அது நியாயமானதல்ல என்பதை நிரூபிக்கிற விதத்தில் அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்பொழுது வேங்கை வயல் அந்த மலம் கலந்த விவகாரம் 2 வருஷத்துக்கு பின்பாக அவசர கோலமாக உயர்நீதிமன்ற அறிக்கை கேட்டிருக்குங்கிறத மட்டும் காரணமாக காட்டி இப்பொழுது பாதிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த 3 பேரையே
இப்பொழுது குற்றவாளிகளாக நிறுத்துவது என்பது என்ன வகையிலேயே நியாயம்? இது என்ன நியாயம்? எந்த வழக்கு இது மாதிரி நடந்திருக்குது? கடந்த 2000 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளிவாசலில் நுழைந்து வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்ட அப்துல் ரஷீதினுடைய படுகொலை தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய எதிரொலியை ஏற்படுத்தின சமயத்தில் அவருடைய மகனே காதல் விவகாரத்தில் அவரை கொன்றார் என்று அப்பொழுது கண்ணப்பனா எஸ்பியாக இருந்த தருணத்தில் திமுக ஆட்சி காலத்தில் அங்கே கைது செய்யப்பட்டு ஒரு சமூகத்தை குற்ற பரம்பரையாக நிறுத்தியது போல இப்பொழுது சொந்த சமூகத்தையே மலம் கலந்தார்கள் என்று 2 வருஷத்துக்கு அப்புறம் சிபிசிஐடி சொல்வது என்பது நம்ப தகுந்ததாக இல்லை. இந்த இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அந்த சார்ஜ் ஷீட்டை நீதிமன்றம் நிராகரிக்க வேண்டும், மேல் விசாரணை நடத்தப்பட வேண்டும். எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு சமூக தலைவர்கள் தலித்து சமூகத்துடைய தலைவர்களுடைய கோரிக்கையை போல எஸ்டிபிஐ கட்சியும் இந்த விவகாரத்தில் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும். சிபிஐக்கு மாற்றி உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அதற்கு பின்பு என்ன அரசியல் இருந்தாலும் எல்லா அரசியலையும் கடந்து வேங்கை வயலினுடைய மனித மலத்தை கலந்த அந்த மோசமான குற்றவாளிகள் சமூகத்திற்கு முன்பாக நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இப்படி தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. தமிழக அரசு கண்டும் காணாமல் இழுத்து மூடுகிற நடவடிக்கை தவறானது என்று நாங்கள் வன்மையாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல வக்ஃபு திருத்த மசோதா அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போன பின்பு அதில் அந்த கூட்டுக்குழுவின் மூலமாக அந்த வக்ஃபு திருத்த மசோதா எப்படியாவது கொண்டு வருவதற்காக பாஜக அரசு முயற்சி செய்கிறது. நேற்றைய தினம் நியாயமான முறையில் கேள்வி கேட்ட 10 எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒய்சி, ஆராசா உள்ளிட்ட அதேபோல் பானர்ஜி உள்ளிட்ட 10 உறுப்பினர்கள் ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பிட்டா நியாயம் கிடச்சுன்னு சொன்னால் அதையும் கூட இப்பொழுது புறவாசல் வழியாக பாஜக அரசு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலமாக கையாள துடிப்பது என்பது தவறானது. வக்ஃபு மசோதா இப்போவே என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக தெரிகிறது. எனவே இந்த வக்ஃபு மசோதா இந்தியாவிலே நடைமுறைப்படுத்தப்படாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது அது மக்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் எஸ்டிபி கட்சி தமிழகம் முழுவதும் ஒரு மாபெரும் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிரான மாபெரும் போராட்டங்களை, மாநாடுகளை நாங்கள் நடத்துகிறோம். இந்த மாநாடுகளின் மூலமாக வக்ஃபு திருத்த சட்டத்தை ஒருபொழுதும் நாங்கள் நடைமுறைப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்ற கோரிக்கையோடு இன்றைக்கு நடைபெறுகிற இந்த போராட்டங்களைப் போல இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடைபெற வேண்டும். வக்ஃபு திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் முன்வைக்கிறோம். அதுபோல் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். டங்ஸ்டனுக்கு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் வக்ஃபு திருத்த மசோதாவை பற்றி இதுவரைக்கும் தமிழகத்தில் சிறுபான்மை வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிற திமுக அரசு இதுவரை கண்டுகொள்ளாதது என்பது அதிர்ச்சியான விஷயமாக இருக்கிறது. எனவே அதையும் வரவிருக்கிற காலகட்டத்தில் அந்த சட்டத்திற்கு எதிரான தீர்மானத்தையும் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். சிபிஐ விஷயம் தான் வேணும். ஏன்னா நாங்கள் சிபிசிஐடி வந்தால் தமிழ்நாடு காவல்துறை சரியாக இந்த விஷயத்தை கையாண்டுன்னு நினச்சோம். சிபிசிஐடியில் இருக்கிற எந்த வழக்குகளும் இப்போ திருச்சியில் இருக்கிற ராமஜெயம் கொலை வழக்கு கூட இதுவரைக்கும் உண்மை கண்டறியப்படலை. திமுக அரசு பொறுப்பெடுத்த உடனே நாங்கள் ஒரு எஸ்பியை போடுறோம்னு சொல்லி ஜெயக்குமாரை போட்டாங்க. இதுவரைக்கும் அதில் தீர்வு வரல. எனவே சிபிசிஐடி இன்றைக்கு செய்திருக்கிற இந்த விவகாரம் என்பது வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட சமூகத்தையே அதில் குற்றவாளியாக காட்டுவது என்பது சிபிசிஐடியின் மீதான நம்பிக்கை இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது. எனவே இதற்கு ஒரு மேல் விசாரணை நாங்கள் உயர் நீதிமன்றத்துடைய கண்காணிப்போடு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறோம். அது வந்தால் தான் உண்மையான குற்றவாளிகள். இது ஏதோ யாரையோ காப்பாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையாக இது நாங்கள் பார்க்குறோம். எனவே யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன்பு நிறுத்தப்பட்டு அந்த மிருகத்தனமான செயலை செய்த அந்த கயவர்கள் சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். அந்த நடவடிக்கையை சிபிஐ மூலமாக உயர்நீதிமன்றத்துடைய கண்காணிப்பின் மூலமாக செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்களும் வைக்கிறோம். அதாவது சிபிசிஐடி மேலே தான் இதுவரைக்கும் நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ சிபிசிஐடியினுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது இது இதற்கு முன்பு இது இல்லாதவாறல்லவா இருக்கிறது. அதாவது சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய சிபிசிஐடி ஏதாவது ஒரு புலனாய்வு அமைப்பு தானங்க அதை கண்டுபிடிச்சாகணும். நாமே கண்டுபிடிக்க முடியாது. இல்லை, புலனாய்வு அமைப்பு தான் கண்டுபிடிச்சாகணும். புலனாய்வு அமைப்பை இன்றைக்கு யாரோ இயக்குகிறார்கள் என்பது போல தெரியுது. எனவே நாங்கள் சிபிஐ வர வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். கூடுதலாக உயர்நீதிமன்றத்துடைய கண்காணிப்போடு இது நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் அதுக்காக தான் சொல்கிறோம். குற்றவாளி 3 பேரோட
வீடியோ ஆதாரம் கொடுத்துருக்காங்க, 2 ஆடியோ விட்டுருக்காங்க. இதெல்லாம் போக குரல் மாதிரி டெஸ்ட், டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே எடுத்து நாங்க வந்து உறுதிப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நீதிமன்றத்தை பார்க்க போறோம். இல்லை, எங்களுக்குள்ள டவுட்டே என்னன்னு சொல்லி கேட்டேன்னா, கோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு போட்டவொடனே அங்கேருந்து அறிக்கை கேட்ட உடனே அவசர கோலமாக 2 வருஷமா அமைதியாக இருந்துச்சு, ஒரு ஸ்டெப்பும் இல்லை. இப்போ இந்த ஆடியோ குரல் மாதிரி இது எல்லாத்தையும் வெளியிடுவது எதற்காக வெளியிட வேண்டும்? இது ஒரு விசாரணையின் ஒரு பாகம் அல்லவா? நீதிமன்றத்திற்கு சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் எப்படி வெளியில் கசிகிறது? அப்போ இங்கே என்ன நடக்கிறது, காவல்துறையில் நடக்கிற விஷயம் என்னவா இருக்கிறது? எனவே தான் இது வந்து அந்த பின்னணியெல்லாம் விட்டு இன்னைக்கு ஒரு பொது சமூகத்துடைய மனசாட்சியை திருப்திப்படுத்திட்டு ஆமாம் அவங்க தான் செய்திருப்பாங்க என்பது போல் செய்வது என்பது தவறானது. அன்றைக்கே இந்த குற்றம் நடந்த சமயத்திலேயே பவானிபா மோகன் வழக்கறிஞர் அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரு, இது மாதிரி மிரட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க, பலமுறை சொல்லியிருக்கிறாங்க மிரட்டுறாங்க. சத்யநாராயணா நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணனுடைய கமிஷனும் அவரும் அதான் சொல்லியிருக்கார். சிபிசிஐடி முறையானபடி இந்த வழக்கை